நான் ஒல்லியா இருக்கேன். அதனால நான் வொர்க் அவுட்டே பண்றதில்ல. உங்களெல்லாம் ஒரு நிமிஷம் ஓட விட்டாலோ, இல்ல ஒரு 3 மாடி ஏற விட்டாலோ, இல்ல ஒரு 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு வான்னு சொன்னால தான் தெரியும், நீங்கலாம் எவ்ளோ வீக்கா இருக்கீங்கன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கும் வொர்க் அவுட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. உணவு பயிற்சிக்கும் வெயிட் லாஸுக்கும் தான் நெறைய சம்மந்தம். அப்போ வெயிட் லாஸுக்கு எதுக்கு மேம் இப்படி உட்காந்து வெயிட்ட தூக்குறாங்க அப்படின்னா, உங்க ஸ்டாமினாவும் உங்கள பத்தி உங்களுக்கே காமிக்கிறதுக்கு உங்களோட கெப்பாசிட்டி எவ்ளோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க வந்துட்டு வொர்க் அவுட் பண்றீங்க. ஸோ ஒரு ஜிம்முக்கு போறோம், இல்ல ரெகுலரா நம்ம ஒரு ரொட்டீன் இருக்கும். ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை செய்ய தான் நம்ம உடம்பு இவ்வளோ கெப்பாசிட்டி, இவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இந்த உடம்புலங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த ஒல்லியா இருக்கிறவங்கலாம் ஒர்க் அவுட் பண்ணாமல் சுத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பொங்குன்னு சுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை உங்களோட பாடி ஸ்டாமினா ஜாஸ்தி ஆகிறதுக்கும் ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு ரொட்டீனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்துட்டு நீங்க ஹோம் ஒர்க் அவுட்டாகவும் பண்ணலாம், ஒரு யோகா ஃப்ளோவாகவும் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 7 to 10K ஸ்டெப்ஸ் கவர் பண்றது, ஒரு 5 minutes வாக், 1 minute ஜாக் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் இருக்காதீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம உடம்பு எதுக்குமே ஒத்துழைக்காம போயிடும்.